எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரத்தில் மூணு நாள் தான் ட்ரேடிங் டே. அந்த 3 நாளுக்கும் ஷேர் மார்க்கெட் திணறிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆரம்ப நாள். இன்னைக்கே மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கான். இந்த வாரத்தில் முக்கியமான நியூஸ் என்னன்னா, ஆடி மாசத்துல புதுமண தம்பதிகளை பிரித்து வச்சு கொடுமைப்படுத்துவாங்க. அது மாதிரி தான் இந்த பேங்க் நிஃப்டியும் மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றது கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ பேங்க் நிஃப்டியும் பிரித்து விட்டாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியினுடைய மந்த்லி எக்ஸ்பைரி 27 இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி நிஃப்டியினுடைய மந்த்லி எக்ஸ்பைரி எப்போ போல கடைசி வியாழக்கிழமை தான். அடுத்தது முக்கியமான ஒரு 30% லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புடைய ஒரு ஷேர் மார்க்கெட் நியூஸ் என்னன்னா, துவாரிகே சுகர்னுடைய பைபேக் தான். மார்ச் 20ஆம் தேதி இந்த ஷேர் யாராவது வச்சிருக்காங்கன்னா அவங்க பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எலிஜிபிள். பைபேக் 105 ரூபா. 40% அல்லது ஒரு 60% மட்டும் பைபேக் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், செமையான லாபமா இருக்கும். பட் 20% தான் பைபேக் அல்லது 10% தான் அக்செப்டன்ஸ் ரேஷியோன்னா அப்புறம் அதுல ஒரு விஷயம் கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாம்பிள் போர்ட்ஃபோலியோல ஒரு 100 குவான்டிட்டி துவாரிகே சுகர் வாங்கி வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன், நம்ம வாங்கி வச்சிருக்க ரேட்டே ஒரு 81 ரூபா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ இந்த 100 ஷேரையும் நம்ம பைபேக்கு அப்ளை பண்ணும்போது அந்த மகராசன் ஒரு 50% அக்செப்ட் பண்ணிக்கிறான் அல்லது ஒரு 60% அக்செப்ட் பண்ணிக்கிறான். 50 ஷேரை வந்து 105 ரூபாய்க்கு வாங்கிக்கிறான் அப்படின்னா, அப்போ 50 105 ரூபாய்க்கு கொடுத்துட்டு மீதி 50 ஷேரை கொண்டு வந்து நஷ்டத்துக்கு போனாலும் வித்து விட்டாலும் எப்படி லாபம் கிடைக்கும்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சம்பல் ஃபெர்டிலைசர் பைபேக் இப்படி தான் கெடுத்து விட்டான். அரௌண்ட் 20% தான் பைபேக் இருந்தது. பஜாஜ் ஆட்டோ வந்து ஒரே ஒரு ஷேர் அப்ளை பண்ணவங்களுக்கு அப்படியே திருப்பி வாங்கிட்டாங்க. ஆனால் 4 ஷேர் அப்ளை பண்ணும்பொழுது அங்கேயும் ஒரு 25%, அதாவது 4 ஷேர் அப்ளை பண்ணால் ஒரு ஷேர் தான் பைபேக் பண்ணாங்க. அதே மாதிரி இவனும் ஒரு 20% மட்டும்தான் அக்செப்டன்ஸ் ரேஷியோ பண்ணிட்டான்னா, அம்பஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். நல்ல ஆள் தான், ஆனால் சேர்க்க சரியில்லையே, கெட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி நல்ல ஷேர்கள் தான். பட் ஷேர் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த 2 ஷேருமே கீழே இறங்கிட்டான். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்ற ஷேரும் சரி, அதே மாதிரி கன்சைன் நெரோலைக் அப்படின்ற ஷேரும் சரி. பட் என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட்னா, இந்த ஷேர்கள் வந்து பழைய லோ கிட்ட வந்துட்டு அப்படியே சூதானமாக நின்றுட்டு இருக்கான். மேற்கொண்டு கீழே போகிறதா மேலே போகிறதா அப்படின்னு தெரியாம. அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஆகட்டும் அல்லது இந்த கன்சைன் நெரோலைக் ஆகட்டும், இங்கிருந்து கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்து ஒரு 10% அல்லது ஒரு 20% ஏறிட்டான்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். எந்த ஒரு ஷேருமே ஒரு ரிவர்சல் அப்படின்றது போட தான் செய்வான். மேலே போகிறானா அப்புறம் ஒரு ரிவர்சல் போட்டு கீழே வருவான், கீழே போகிறானா அப்புறம் ஒரு ரிவர்சல் போட்டு மேலே வருவான். அப்படி இந்த 2 ஷேரில் எவனாவது ஒருத்தனாவது மேலே ரிவர்சல் போட்டு வந்துச்சுன்னா இந்த பேட்டர்னுக்கு ஒரு மரியாதை. நண்பர்களே, இன்றைய ஆராய்ச்சிக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, மேலேருந்து கீழே இறங்கிட்டான் ஒரு ஷேர், மறுபடியும் யூட்டர்ன் போட்டு மேலே வர்றான்னா அப்போ அவன் திரும்பி கீழேருந்து எவ்வளவு தூரம் ஏறினதுக்கப்புறம் அவனுடைய ட்ரெண்ட் மாறுது, இல்லை இவன் கண்டிப்பாக ஏறிடுவான் அப்படின்னு நம்மளுக்கு தோணுதுன்னா 30% மேலே ஏறிச்சுன்னா அவனுடைய வீழ்ச்சி குறையிறதா நான் பார்க்குறேன். அதாவது இந்த எல்ஐசி ஷேர் அப்படின்றது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ட்ரெண்டே வந்து ஒரு மாதிரி டவுன் ட்ரெண்டாக தான் இருந்திருக்கான். எங்கேயுமே பெருசாக அப் ட்ரெண்ட் அப்படின்றது வரல. ஆனால் அந்த லோ ரேட்லேருந்து ஆல்மோஸ்ட் 30% ஏறினதுக்கப்புறம் தான் அவனுடைய ட்ரெண்டே வந்து அப்படியே மாறி மேலே ஏறிட்டான். அதே மாதிரி பேடிஎம் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தாலும் அவனும் தொடர்ந்து இறங்கி கொண்டே வந்துக்கிட்டே இருந்தான். மறுபடியும் எப்போ கீழேருந்து ஒரு 30% மேலே ஏறானா அப்போ வந்து அவனுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு சான்ஸ் அப்படின்றது நடக்குது. ஸோ நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற ஷேர் இப்போ ரொம்ப கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா மறுபடியும் முதல்ல ஒரு 30% ஏறணும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் உங்களுடைய பழைய ரேட்டெல்லாம் வந்து சேருவான் அப்படின்றதான் இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த ராஜேஷ் எக்ஸ்போ அப்படின்ற ஷேரில் பல பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் லோ ரேட்லேருந்து ஒரு 30% மேலே ஏறி வரும் பொழுது அவன் கடைசிக்கு இப்போ 281 ரூபாயில் இருக்கான். இங்கிருந்து ஒரு 30% மேலே ஏறி வந்ததுனா தான் 281 ரூபா இருக்கிறவன் 365 ரூபாய்க்கு மேலே வந்ததுன்னா மட்டும்தான் ஒரு நம்பிக்கை அப்படின்றதே பிறக்கும். நண்பர்களே, ஒரு குவாலிட்டியான கம்பெனி 2 மாதத்துக்குள்ள ஒரு 100 ரூபா வால்டிலிட்டி காமிக்கணும். அது மேலே போனாலும் சரிதான் கீழே போனாலும் சரிதான் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து பொதுவாகவே ரொம்ப வால்டிலிட்டியாக இருக்கக்கூடிய ஷேர். அப்படி வால்டிலிட்டியாக இருக்கக்கூடிய இந்த ஷேர் வந்து கரெக்டாக இப்போ ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருக்கான் 632. இன்னொரு 1 மாதத்துக்குள்ள என்னை பொறுத்த வரைக்கும் இவன் 732 அல்லது ஒரு 520 வரக்கூடிய ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அசோக் லைலாண்ட் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் வந்திருக்கு. ஒரு ஷேருக்கு 5 ரூபாய்ங்க. அது இன்ட்ரிம் டிவிடெண்ட். இன்ட்ரிம் டிவிடெண்டே வந்து இடையில கொடுக்கக்கூடிய இந்த இன்ட்ரிம் டிவிடெண்டே ஒரு ஷேருக்கு 5 ரூபா கொடுக்குறாங்க. ஏற்கனவே அது 168 ரூபாயில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 5 ரூபா டிவிடெண்ட் அப்படின்றது ஒரு அமோகமான டிவிடெண்டாக தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு மீடியாக்களில் வந்த நியூஸ்களை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த இந்தியா சிமெண்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ்னு ஒரு 2 ஷேர், இந்த 2 ஷேருமே வந்து ஒரு சப்போர்ட்ல இருக்கான்.
இந்தியா சிமெண்ட் மட்டும் ஏற்கனவே இவன் பண்ண வேலையை மறுபடியும் திருப்பி பண்ணான்னா 208 ரூபாயிலிருந்து 280 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான செய்தி தான். அதே மாதிரி ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்ற ஷேரும் தன்னுடைய ஃபால் வந்து பெரிய லெவலில் கொண்டு போகல, ஒரு மாதிரி ஃபாலை நிறுத்திட்டான். இந்த ஸ்டாக்கை பற்றி மீடியாக்களை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 ஷேர் நல்லா மேலே வந்தான்னா லோ ரேட்லேருந்து மேலே வந்தவன் அப்படின்ற பேர் வாங்கிடுவானுங்க. அடிக்கடி நம்முடைய ஷேர் மார்க்கெட்டை குழப்பி விடுறது எது அப்படின்னா உலக அளவில் வரக்கூடிய செய்திகள் தான். இன்னைக்கு நம்ம எடுத்து பார்க்குறோம், வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து பெருசாக ஒன்றும் செலுசெலுப்பு இல்லை, எல்லாம் கொஞ்சம் சிகப்பாக இருக்கானு. அதே சமயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் வந்து 103க்கு கீழே இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இது எப்பெல்லாம் அப்ரிஷியேட் ஆகுதோ அப்போ நம்மளுடைய மார்க்கெட்டில் எஃப்ஐஸுடைய செல்லிங் ப்ரெஷர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு உலகளாவிய டேட்டாலாம் நம்மளை குழப்பி விடுற மாதிரி தான் இருக்கான். பட் எனிவே நம்மளுடைய டிஐஸ் எல்லாம் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை காப்பாற்றிட்டு இருக்காங்க. அதனால இது ஒன்றும் பெரிய தாக்கம் ஏற்படுத்துகிற மாதிரி தெரியல. இந்த சமயத்தில் ஆர்விஎன்எல் ஷேர் வந்து டிஸ்கவுண்ட்டில் போயிட்டு இருந்தான். ஒரு ஷேர் எடுத்த இன்னொரு ஷேர் இலவசங்கிற நிலைமைக்கு போயிருந்தான். பட் இருந்தாலும் சமீபத்தில் ஒரு சின்ன பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் 244 ரூபா சமயத்தில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பாசிட்டிவாக தான் ஆர்விஎன்எல் இருக்கு. இதில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு அவனுக்கு ஒரு 229 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸ்க்கு அவன் 6% பக்கம் ஏறி இருக்கான். இதுவல்லவோ ஒரு மிக சிறப்பான செய்தி அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் சமீபத்தில் இது போன்ற நிறைய ரயில்வே பங்குகள் ஆர்டர் கிடைச்சி ஏறாமல் இருந்தால் இந்த ஆர்விஎன்எல் பழையபடி இப்போ தான் ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 6% ஏறி இருக்கான். அப்போ இந்த ஆர்விஎன்எல் ஷேர் வரக்கூடிய வாரங்களில் ஒரு 3 வாரத்துக்கு ரொம்ப வால்டிலிட்டியான பங்காக இருக்குமா, தொடர்ந்து ஏறுமா? அது மட்டும் இல்லை, நான் 2-3 பங்குகளை நோட் பண்ணியிருக்கேன். பிஎன்சி இன்ஃப்ரா, கெய்ன்ஸ், ஆர்விஎன்எல் இது போன்ற பங்குகள் வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இருக்குது. ஒரு 5% 10% இறங்குச்சுன்னா மேபி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது வரலாம். பட் இந்த ஆர்விஎன்எல் வந்து ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா அவன் நியூஸ் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருக்கான். ஒரு வாலடைல் அப்படின்ற இடத்துல வந்து நிற்கிறான். ஸோ தற்சமயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஃபால்லிருந்து இறங்கின இந்த பங்கு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு புல்லிஷ் மொமெண்டத்துக்கு கீழே வந்திருக்கான். ஒரு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே எல்லாம் போய் ஒரு போலிங்கர் பேண்டில் வீக் ஆகி கடைசியில் இப்போதைக்கு தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை நிரூபிச்சிருக்கான். மறுபடியும் ஒரு 263 ரூபாயிலிருந்து வெறும் ஒரு 300 ரூபா, ஒரு 30% ஏறிச்சுன்னா கூட இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அடுத்தது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பதற விடுறது டாடா குரூப் தான். ஏன்னா எந்த ஷேர் எப்போ மேலே தூக்கிட்டு போவாங்கன்னே தெரியாது. அதில் முக்கியமாக இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற ஷேர் வந்து 10 ரூபாய்க்கு எப்படி சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். சமீபத்தில் கூட பாருங்க 134 ரூபா இருந்து மறுபடியும் 147 போனான். அப்புறம் மறுபடியும் 140லிருந்து 158 போனான். அப்புறம் இப்போ கூட ஒரு 138 விழுந்தவன் 152 ரூபா. அப்போ இவன் எப்பத்தான் 175 வருவான் அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்த 3 மாசத்துல ஒரு ஆகஸ்டுக்குள்ளேயாவது இந்த டாடா ஸ்டீல் அப்படின்றது 175 ரூபா வரக்கு வாய்ப்பு அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகல, ஒரு மாதிரி கீழே இறங்குறான்னா லக்கு தான். மறுபடியும் 100 ரூபா வந்தாலும் லக்கு தான், மறுபடியும் 50 ரூபா வந்தாலும் லக்கு தான். நண்பர்களே, இந்த டிமார்ட் அப்படின்ற ஷேர் இப்பதான் சமீபத்தில் சொல்லடிப்பட்டுச்சு. ஒரு புரோக்கர் வந்து என்ன சொன்னாரு, இது ஓரளவுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னாப்ல. இன்னைக்கு காலையில 5% பாசிட்டிவ்ல இருந்தான். இந்த அவென்யூ சூப்பர் மார்ட் மாதிரியே இந்த வி மார்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு. இந்த வி மார்ட்ல வந்து நம்ம என்ன முக்கியமா கவனிக்கணும்னா, இந்த இன்வெஸ்டர்ஸ்ல நம்ம போய் பார்க்குறோம். டிஐஸ் வந்து 20% இருந்த டிஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் 2021 இப்போ 34% இருக்கு. யார் இப்படி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கா அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம்னா எஸ்பிஐ மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் வந்து அவங்களுடைய ஃபண்டில் 10% ஆல்மோஸ்ட் இன்னைக்கு தேதியில் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. எதிராச்செல்லாம் ஒன்று அப்படி கவர் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியல. பட் இந்த விமார்ட் அப்படின்ற ஷேர் மேலே அவங்க 10% ஹோல்டிங் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த விமார்ட் வந்து மேல் நோக்கி வருமா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவன் ட்ரெண்டிங் கிளியா இருந்து 2021 சமயத்துலாம் 5000 ரூபா வரைக்கும் போயிருக்கான். ஆனால் இப்போ 2066 ரூபா இருக்கான். இப்போ நம்மளுடைய ஆராய்ச்சியின்படி கீழிருந்து எவ்வளவு தூரம் மேலே ஏறினால் ட்ரெண்ட் மாறக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 50% ஹை காமிச்சிருக்கான். ஸோ இவனுடைய ட்ரெண்ட் மாறிடுச்சா, மேல் நோக்கி வருவானா? டிமார்ட்டையும் ஒருத்தர் சொல்லடி போட்டாங்களே, அந்த விமார்ட்டையும் ஒரு சொல்லடி போட்டிருந்தா இவனும் மேலே ஏறி இருப்பானே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. எது எப்படியோ இந்த விமார்ட் அப்படின்ற ஷேர் வந்து இங்கிருந்து ஒரு 100% அல்லது 200% ஏறக்கு ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, இந்த டிஐஸ்ல எஸ்பிஐ மல்டி அசெட் ஃபண்ட் அதிகமாக ஹோல்டிங் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான். மற்றபடி அவனுடைய சொந்த முயற்சி அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே அங்கே விஷயம் இல்லை. எல்லாம் 10 கோடி 8 கோடி 100 கோடின்னு லாஸாக பண்ணிட்டு இருக்கான். என்னைக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ரிசல்ட் கொடுக்குறானோ, டிசம்பர் குவார்ட்டரில் 28 கோடி லாபம்னு காமிச்சிருக்கான். இனி வரக்கூடிய மார்ச் குவார்ட்டரில் வந்து 50 கோடி லாபம்னு காமிச்சா மேபி இந்த ஸ்டாக் ஒரு 50% ஏறக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன்.
நண்பர்களே, ஐபிஓக்கள் நீங்க ஃபாலோ பண்றாளா? இன்னைக்கு ஒரு நல்ல நியூஸா வந்திருக்கு. அதாவது எந்த ஐபிஓக்கள் இப்போ ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஆர்எம் கான்ட்ராக்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஐபிஓ ஓபன் ஆயிருக்கு. மார்ச் 28ஆம் தேதியில க்ளோஸ் ஆயிடும். இந்த எஸ்ஆர்எம் கான்ட்ராக்டர்ஸ் ஐபிஓ வந்து வெறும் 210 ரூபாய்க்கு தான் ஐபிஓ விடுறாங்க. ஸோ 210 ரூபாய்க்கு அப்ளை பண்ணா கிடைக்கும். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட்னா இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் இன்னைக்கு ஓப்பன்லயே வந்து 37% காட்டுறான். கடைசி நாளில் ஒரு 20% குறைஞ்சாலுமே வந்து லிஸ்டிங் கெயின் கண்டிப்பாக ஒரு 10-20% காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி 30%, 40%, 50% லிஸ்டிங் கெயின் காட்டக்கூடிய அந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் இருந்ததுன்னா அதன்படிக்கே ஒரு 10-20% கெயினில் வரக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓப்பனிங் நல்லா இருக்கு. இன்னொரு 2 நாள் பார்த்து கடைசி நாள் வரைக்கும் இதே மாதிரி ஒரு லிஸ்டிங் கெயின் காமிச்சானாக்கா ஒரு நல்ல வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க வாங்கின ஷேர் எல்லாமே ஏறுது. ஆனா எங்கிருந்து ஏறுது? நீங்க இந்த இடத்துல போய் வாங்குறீங்க, அவன் இங்கிருந்தே ஏறது இல்ல, கீழே எங்காவது போயிடுறான். போயிட்டு திடீர்னு பார்த்தா 10% ஏறின மாதிரி இருக்கும். ஆனா அது நம்ம வாங்கின ரேட்டுக்கு மேல ஏறாது. அவன் எங்கேயோ கீழே போய் விழுந்தவன் அங்கிருந்து ஏதோ ஏறின மாதிரி காட்டுறான். இதனால் நம்மளுக்கு ஏதாவது 10 பைசா பிரயோஜனம் இருக்கா? இந்த லாபத்தை நீங்க அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா நஷ்டம் ஆயிருச்சு. அந்த நஷ்டம் தான் கொஞ்சம் குறைஞ்சு மேலே வந்திருக்கே வந்து உங்களுக்கு லாபம் வரல. சரி, இது தொலைதுன்னு சொல்லிட்டு நீங்க இங்க வாங்குறீங்க, மறுபடியும் கீழே இறங்குது. சரி, இங்க வாங்குறீங்க, மறுபடியும் கீழே வாங்குறீங்க. இத்தனையும் பண்ணதுக்கு அப்புறமே அவன் கீழே போயிட்டு மறுபடியும் கீழே இருந்து மேலே வருவானே ஒழிஞ்சு நம்மளுடைய ரேட்டுக்கு மேலே வர்றது ரொம்ப கம்மியா இருக்கு சில பேர்த்துக்கு. என்ன காரணம்? அதுக்குள்ள ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். என்னைக்குமே வந்து ஒரு ஷேர் வந்து மேல இருந்து கீழே இறங்குறான்னு வச்சுங்களேன், அப்ப நம்ம எப்படி ஏவரேஜ் பண்ணோம்? 4 தடவை பணத்தை போடுறதுக்கு நம்ம கிட்ட காசு இருக்கணும். 0% அப்படின்றது நம்ம என்டர் ஆகிறோம். ஒரு 25 இறங்குச்சுன்னா என்டர் ஆகிறோம், 50 இறங்குச்சுன்னா என்டர் ஆகிறோம், 75%. பட் இருந்தாலும் எவனாவது இப்படி உச்சாணி கொம்புல இருந்து ஏவரேஜ் பண்ணுவானா? இந்த மாதிரி லோ ரேட்ல தான் நம்ம ஏவரேஜ் பண்ணோம். இங்க பாருங்க, டிமார்ட் அப்படின்ற ஷேர் இந்த இடத்துல வாங்க ஆரம்பிக்கிறத விட டெக்னிக்கலி அவன் எப்போ ஒரு லோ ரேட் கிடைக்கிறான் அப்படின்றத பார்த்து வச்சுட்டு இங்க ஒரு ஏவரேஜ், இதுக்கு கீழே போச்சுன்னா இங்க ஒரு ஏவரேஜ், இப்படி ஏவரேஜ் பண்ணாதான் நம்ம ஓரளவுக்கு ஜெயிச்சு வர முடியும். ஸோ ரூல் நம்பர் 1, டாடா இன்வெஸ்ட் போன்ற எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் சரி உச்சத்துக்கு போயிட்டான்னா அவனை விட்டு தள்ளி நிற்கிறது பெஸ்ட். டெக்னிக்கலாவோ அல்லது ஃபண்டமெண்டலாவோ நல்ல லோ ரேட் இருக்கா, இதுதான் பெஸ்ட் பிரைஸ் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நம்மகிட்ட 1 லட்ச ரூபா இருந்ததுன்னா முதல்ல ஒரு 25,000 ரூபாய் இறக்கி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 20% இறங்குறான், 50 இறங்குறான், 70 இறங்குறான்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிட்டு மொத்தத்துக்கு இறக்கியும் அவன் நம்மளுக்கு லாபம் வரலைன்னா ஓடிப்போ அப்படின்ற மாதிரி வேற வழியே இல்லாம அது ஒரு லாஸ்ல தான் நிற்கும். பட் இருந்தாலும் நீங்க முயற்சி பாருங்க, எத்தனை முயற்சி பண்றீங்க? 4 அட்டெம்ப்ட் எடுக்கிறீங்க. எடுக்கிறப்பவே நல்ல ஷேரா டெக்னிக்கலி சீப்பாவோ அல்லது ஃபண்டமெண்டலி சீப்பாவோ இருக்கக்கூடிய ஸ்டாக்கை பார்த்து எடுக்கிறீங்க, ஏவரேஜ் பண்றதுக்கு வச்சுக்கிறீங்க. அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா 100க்கு ஒரு 95%க்கு மேல லாபம் வரக்கு தான் வாய்ப்பு நீண்ட காலத்துல. மீதி 5% போனா போதுன்னு போக வேண்டியதான். ஏன்னா ஷேர் மார்க்கெட் அப்படின்ற தொழில லாபம் வரும், நஷ்டம் வரும். அப்படி இருந்தா தான் ஷேர் மார்க்கெட். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.